වසර 34ක් පුරා වසා දමා තිබූ වසාවිලාන් පලාලි මාර්ගය අද උදෑසන යලි විවෘත කිරීමට කටයුතු කර තිබෙනවා. ඒ ප්‍රදේශවාසීන්ගේ සහ මහජනතාවගේ දැඩි ඉල්ලීම මතයි. මෙම මාර්ගයේ අධි ආරක්ෂක කලාපයක් සහ යුද හමුදා නිල නිවාස හරහා දිවෙන බැවින් ආරක්ෂක හේතුන් මත නීති නීති මාලාවක් යටතේ මහජනතාවට විවෘත කිරීමට පියවරගෙන තිබෙනවා. ඒ අනුව මෙම මාර්ගය මහජනතාවට විවෘත වන්නේ උදෑසන 6 සිට සවස් 5 දක්වා පමණයි. මාර්ගය ඔස්සේ ගමන් ගන්නා මගීන් සහ රියදුරන් අවශ්‍ය ඕනෑම අවස්ථාවක සිය අනන්‍යතාවය තහවුරු කිරීමට සූදානම්ින් සිටිය යුතු බවද වාර්තා වෙනවා. අදාළ මාර්ගයේ කිසිවිටකත් පයින් ගමන් කිරීම හෝ පාපදියෙන් ගමන් කිරීම තහනම් වන අතර මගී ප්‍රවාහන බස් රථ හැර අනිකුත් බර වාහන කිසිවක් ධාවනය කළ නොහැකි. එමෙන්ම කිසිවිටකත් රථ වාහන මාර්ගයේ නවතා තැබීමක් හෝ හැරවීමක් සිදු කළ නොහැකි වනවා. කිසිදු මොහොතක ඡායාරූප ගැනීම හෝ පටිගත කිරීම තහනම් බවද අදාළ මාර්ගයේ සවිකර ඇති පූර්වයේ සඳහන්. ධාවනය කළ හැකි උපරිම වේගය පැයට කිලෝමීටර් 40ක් බවද වාර්තා වනවා. මාර්ගයේ ආරම්භක ස්ථානයේ මෙම නීති සඳහන් කරමින් දැන්වීම් පූර්වක සවිකර ඇති අතර එහි වැඩිදුරටත් සඳහන් කර ඇත්තේ ඉහත සඳහන් නීති කඩ කරන පුද්ගලයන්ට එරෙහිව නීතිමය පියවර ගන්නා බවයි. தினம் நமது மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது. இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். பல முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேரம் மிச்சத்தை, அவர்களின் வேலைகளை இலகுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை. எதிர்காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது. மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டது. எதிர்காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். இன்று யாழ்ப்பாண பலாலி வீதியானது முழுமையாக மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஏபி 18 முழுமையான பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வசாவுலான் மகாவித்தியாலயிலிருந்து வசாவுலான் சந்தி வரையான பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது. இன்று வசாவுலான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான டீ சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமானது. ஏனென்றால் பலாலி வடக்கிலே மீள்குடியேறிய மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கின்ற பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது 764 பஸ் ரூட்டாக இருக்கிறதும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதான போக்குவரத்துக்கு செல்வதற்கான பாதையாக இருக்கிற இந்த மீள்குடியேற்றத்தின் ஒரு அங்கம் போக்குவரத்து. ஆகவே இந்த போக்குவரத்து பாதை விடுவிக்கப்பட சந்தோஷம். அதே நேரத்தில் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற 2900க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். கடந்த மார்ச் 22 விடுவிக்கப்பட்ட கடந்த 2024 மார்ச் 22 விடுவிக்கப்பட்ட 235 ஏக்கர் நிலங்கள் இன்னும் மக்களுடைய பாவனை கையளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உயர் பாதுகாப்பு வேலிகளை இன்னும் அகற்றப்படவில்லை. இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வேலைகளை அகற்றுவதற்காக இராணுவம் இப்பொழுது பணம் கேட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். என்னுடைய சொந்தம் பலாலி காணிக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அதான் எங்களோட காணி. அது வீடு இப்போ வீடு ஒன்றும் இல்லை, தென்னந்தே தோப்பாக்கிக்கணும், எல்லாம் தென்னை விளையா இருக்குது. இதான் வீடு பக்கத்தில் நிற்பது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே இந்த காங்கிரஸ் துறையிலேருந்து தொண்டமார் ரோடு வீதி ஏற்கனவே மதால விட்டால் எங்கள் பலாலி வீதி இப்போ கடந்த 35 வருடங்களும் எமது வீதி விடப்பட்டுள்ளது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ எங்களோட கனவு நினைவாக இருக்குது. கடந்த அரசாங்கங்கள் அவ்வப்போது அந்த பல இடங்களை சும்மா காணிகளை விட்டாலும் இந்த பிரதான வீதியை விட்டிருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம் என்று சொல்லி இப்போ போன கடந்த மாதங்களுக்கு முதல் வசாவில் 5 வேலி வீதி விட்டவங்க. அதை விட இப்போ இந்த முக்கியமான வீதி நாங்கள் இந்த வீதியை திறக்கணும்னு சொல்லி எவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்து எவ்வளோ மெனுக்கள் கையளித்து இப்போ தான் கடந்த 35 வருடங்கள் பின்னர் தான் இது ஒரு எங்களுடைய கனவு நினைவாகியுள்ளது. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். இனித்தான் மக்கள் நம்ம வந்து கொண்டிருக்கார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கிறார்கள். பொங்க போகிறோம். அந்த வகையில் எங்களை மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வீதியை விட்டது மட்டுமில்லாமல் எங்களோட காணிகளும் விடுவிக்கப்படணும். இப்போ உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த இதெல்லாம் விட்டுக்க வேண்டும் நாங்கள் மக்கள் அப்படி தான் கதைக்கிறார்கள். எனவே அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு எங்களை காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் அவருடன் இருக்கின்றோம். பலாலி வைத்தி தான், அதுதான் எங்களோட வீடு. இங்கே அந்த 3 கட்டிடம் இருக்கிறது எங்களோட வீடு. இது மார்க்கெட், பள்ளிய மார்க்கெட்டு. இப்போ இதை புதுப்பிச்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதாலெல்லாம் நெடுகளும் ஒரு இதாக போய் வந்த பாதை, டெய்லியாக போய் வந்த பாதை.
சின்ன வயதில் ஓடி திரிஞ்சு இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி ஆப்சியா இப்போ ஒன்றுமே இல்லை இல்லை ஆனால் இன்றைக்கு திறந்ததுண்டு நான் வரும்போது கேள்விப்பட்ட உடனே ஒருக்கா நான் போக விடமாட்டேன் இப்போ போய் வந்தேன் நான் வந்தேன் இதை விட சொர்க்கம் இல்லை தானே